நான் உங்க அனீஸ். டாக்டரால இனிமே காப்பாத்த முடியாதுன்னு சொன்ன ஒருத்தரை ஒரு மாந்திரீகர் பாட கட்டி வித்தியாசமான பரிகார பூஜை செஞ்சு காப்பாத்தி இருக்கிறதா சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன். பிரச்சனைகளில் இருந்து தப்ப பரிகாரங்கள் உதவுமா? ஆபத்தில் இருப்பவரை பாடை கட்டி பூஜை செய்தால் உயிர் பிழைக்க வைக்க முடியுமா? நான் இன்னைக்கு சென்னை திருவல்லிக்கேணி கணபதி தெருவுக்கு போயிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற சர்மாஜிய சந்திக்க போறேன். பொதுவா பரிகாரங்கள் செஞ்சா பிரச்சனைகள் தீரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சாகும் நிலையில இருக்கிற ஒருத்தரோட இறப்ப பரிகாரங்கள் மூலம் தள்ளி போட்டு அவரோட ஆயுள நீட்டிக்க முடியும்னு நான் கேள்விப்பட்ட தகவல் என்ன ஆச்சரியத்துல ஆழ்த்துச்சுன்னு தான் சொல்லணும். இவர்தான் நான் தேடி வந்த சர்மாஜி. வித்தியாசமான பரிகார பூஜைகளை செய்துகிட்டு இருக்கிறவரு. நான் என்ன அறிமுகம் செய்துகிட்டு அவரோட பேச தொடங்கினேன். அந்த இடம் முழுவதும் மூலிகை பொருட்களால நிரம்பி இருந்தது. இன்னைக்கு சில பேருக்கு பரிகார பூஜைகள் நடக்க இருக்கிறதா சொல்லி இருந்தாரு. இங்க சர்மாஜிய பார்க்கவும் அவரோட பூஜையில கலந்துக்கவும் சில பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பூஜைகள் செய்ய தயாரானாரு சர்மாஜி. அந்த சின்ன இடத்துல யாகம் செய்ய ஒரு பிளேட் இருந்தது. யாகம் தான் ஆரம்பிக்க போறாரோன்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு பண்ணல, ஒன்லி பரிகாரம் தான் சொல்லிட்டாரு. நான் பிரச்சனையோட வரவங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய போறாரோன்னு ஆவலோட பாத்துக்கிட்டு இருந்தேன். கூட்டத்துல இருந்த ஒரு பெண்ணை கூப்பிட்டாரு. அவங்களோட பேரு சங்கீதா. இவங்களுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. ஏதோ சில காரணங்களால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கணவரை விட்டு பிரிஞ்சு இருந்திருக்காங்க. ரொம்பவே மன வருத்தத்துல இருந்த சங்கீதா சர்மாஜிய பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்து பரிகார பூஜை செஞ்சிருக்காங்க. பூஜை செஞ்ச கொஞ்ச நாள்லயே பிரிஞ்சு போன கணவர் திரும்பவும் இவங்களை தேடி வந்திருக்காரு. இப்போ சங்கீதா அவங்க கணவரோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப செஞ்ச பரிகார பூஜையோட பேலன்ஸ் பூஜையை செய்ய இப்போ இங்க வந்திருக்காங்க. எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டோட நான் 8 இயர்ஸ் சேர்ந்து வாழாமல் தான் தனி அம்மாவோட தான் இருந்தேன். நான் அவங்கக்கிட்ட போய் என்னோடய ப்ராப்ளத்தெலாம் சொன்னேன். சரி ஓகேம்மா பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன மாதிரி பூஜை சொன்னாங்க? வாழை இலையிலலாம் படுத்து உங்களுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் வந்து உடம்புல ஏறி இருக்குது, அது உங்கள் ஹஸ்பண்டோட வாழ விடாமல் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. 5 பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 5 பூஜை அடுத்தடுத்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வாழை இலையில் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த பூஜை பண்ணும்போது சிம்பிளாக வெறும்னா வந்து மூலிகையெல்லாம் வச்சு பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஆத்துக்காருக்கும் எனக்கும் வந்து எங்கள் ஆத்துக்கார் எங்கிட்ட பேசாமல் இருந்தவங்க எங்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கா? இப்போ கரெக்டாக இருக்கு. எங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்ந்துருக்கேன் நான். ஒரு பெரிய தலைவாழை இலை போடப்பட்டு அதுல வாழைப்பூ, தேங்காய், எலுமிச்சம்பழம், மாதுளம், அன்னாச்சி இப்படி நிறைய பழங்களை வாழை இலையில வச்சிருந்தாரு. போடப்பட்டிருந்த வாழை இலைக்கு சில சடங்குகளை செஞ்சாரு சர்மாஜி. மந்திரங்களை மனசுக்குள்ள முணுமுணுத்தபடியே இருந்தாரு. பழங்கள் வைக்கப்பட்டிருந்த வாழை இலையில சங்கீதாவை படுக்க சொல்லி அவங்களோட தலைக்கு தலையணையா வாழைப்பூவை வச்சுட்டாரு சர்மாஜி. இப்படி ஒரு சடங்க இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. இதுதான் முதல் தடவை. நான் இங்க நடந்துகிட்டு இருந்த பூஜைகளை ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தேன். பொதுவா ஒவ்வொரு சடங்குகளுக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். அதே போல இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கிற சடங்குக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். பூஜைக்கு நடுவுல அதை கேட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்புறமா கேட்டுக்கலாம்னு அமைதியா அங்க நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாழை இலையில படுக்க வைக்கப்பட்டிருந்த சங்கீதாவுக்கு சில மந்திரங்களை முணுமுணுத்தபடியே இருந்தாரு சர்மாஜி. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு படுத்திருந்த சங்கீதாவை எழுந்து உட்கார சொல்லிட்டு தேங்காயை சுத்தி உடைச்சாரு. இலையில வைக்கப்பட்டிருந்த பழங்களை கத்தியால வெட்டி பலி கொடுத்தாரு. இப்படி செய்யறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிக்கிட்டே பூஜைகளை செய்துகிட்டு இருந்தாரு சர்மாஜி. தேங்காய் அப்படி சுத்தமாக உடஞ்சதுன்னா பிரச்சனைகள் குறைஞ்சிச்சு. தேங்காயிலையோ அல்லது இந்த இதுலையோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை குறையும். எந்த பிரச்சனைக்கும் இது பண்ணலாம். எல்லா பிரச்சனைக்குமே இதுதான். பொதுவா ஆடு இல்லனா கோழியத்தான் பலி கொடுக்கறத நாம பார்த்திருப்போம். ஆனா
இவர் மாதுளம், அண்ணாச்சின்னு பழங்களை பலி கொடுக்கறது வித்தியாசமா இருந்தது. பக்கத்துல கற்பூரம் எரிஞ்சுகிட்டு இருந்தது. ஒரு சின்ன சட்டியில சிகப்பு துணியால கட்டப்பட்டிருந்த மூலிகை பொருட்கள் இருந்தது. அந்த மூலிகை பொருட்களால உட்கார்ந்திருந்த சங்கீதாவை சுத்திக்கிட்டு மந்திரங்களை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருந்தாரு சர்மாஜி. அவ்வளவுதான், பரிகார பூஜைகள் முடிஞ்சது. உட்கார்ந்திருந்த சங்கீதா எழுந்து சர்மாஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அவங்க படுத்திருந்த வாழை இலையையும் பலி கொடுக்கப்பட்ட பழங்களையும் ஒரு பையில எடுத்து வச்சாரு சர்மாஜி. பூஜைகள் முடிஞ்ச பிறகு அந்த பொருட்கள் எல்லாத்தையும் கடல்ல கொண்டு போய் போட்டுருவாங்களாம். சங்கீதா இங்க வந்து சர்மாஜி நடத்தின பரிகார பூஜையில கலந்துகிட்ட பிறகு இப்ப அவங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்க தொடங்கி இருக்கு. மன நிறைவோட அங்கிருந்து திரும்பி போனாங்க சங்கீதா. பரிகார பூஜை முடிஞ்சு ஃப்ரீயான சர்மாஜி கிட்ட இப்ப நடந்த வாழை இலை பூஜைய பத்தி கேட்க தொடங்கின. பொதுவா கணவன் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அதுக்கு காரணம் பெண்ணோட உடம்புல இருக்கிற கெட்ட சக்தி தான். அந்த கெட்ட சக்தியை விரட்டத்தான் இந்த வாழை இலை பரிகார பூஜை செய்யப்படுது. இங்க வந்து பரிகார பூஜையில கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனையோட இருப்பவங்க வீட்ல நைட்டு தூங்கும் போது வாழை இலைய கீழே போட்டு அது மேலதான் படுத்து தூங்கணுமா. அப்படி செய்துட்டு அடுத்த நாள் இங்க நடக்கிற பரிகார பூஜையில கலந்துகிட்டா அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே அந்த வாழை இலையில இறங்கி இவங்க சொல்ற மந்திரங்கள் வேலை செஞ்சு குடும்பத்துல நிம்மதி உண்டாகும்னு சொல்றாரு சர்மாஜி. இப்போ அது என்ன காரணம்? இந்த வாழை இலையில நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அது என்ன காரணம்? அது வாழை இலை எப்படிங்கிறது இப்போ நீங்கள் பெட்டில் கூட படுத்துக்கலாம்னு கேட்குறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, நான் ஏன் பெட்டில் படுத்துக்கூடாது, வாழை இலையில் ஏன் படுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழை இலைங்கிறது இயற்கை சார்ந்த ஒன்று. இப்போ நம்ம இங்கே கையை வைக்கிறோம், நான் கையை எடுத்துடுறேன். இங்கே நான் கையை வச்சது அரை மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதே ஃபாரின் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு வந்தீங்கன்னா என் கைரேகை எடுத்துடுவான் இல்லையா? ஆக நீங்கள் அதில் படுக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அதில் பதிவாகும். உங்களுடைய எண்ணங்கள் அதில் பதிவாகும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அது மேலே உங்களை உட்கார வச்சு அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணும் பொழுது அது உடனே உங்களுக்கு பலன் தரும். இப்படி வித்தியாசமான பரிகார பூஜைகளை செய்துகிட்டு இருக்கிற சர்மாஜியோட குடும்பத்துல இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை செய்தது கிடையாது. ஆன்மீகத்துக்கும் மாந்திரீகத்துக்கும் சர்மாஜியோட குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. சின்ன வயசுல இவருக்கு காளி காட்சி கொடுத்திருக்காங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு இவருக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு வந்திருக்கு. சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்தீங்க? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்தேன்னு சொல்கிறத விட ஆன்மீகம் என்னை இழுத்துக்கிட்டுச்சுன்னு தான் சொல்லணும். நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கிற போதே ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது 7வது 8வது படிக்கிற போது வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே உருவமாக காளியை பார்த்தேன். அது காளிதாங்கிறது கூட எனக்கு தெரியல, ஒரு பெரிய விகாரமான ஒரு உருவமாக தெரிஞ்சது. ஒரு வாரம் 10 நாள் ஜுரம், ஸ்கூலுக்கு போகல. அன்றிலிருந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கு ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் ஸ்கூல் போகாமல் இருந்ததுனால பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு வந்தேன், போனேன். அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சது. 2 வருஷமாக ரொம்ப சங்கடப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்புறம் இங்கே பாஸ்கர் நான் வந்தேன். ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி சாமிஜியை போய் பாருங்கள். அவர்கிட்ட போய் வந்து அவர் சாமியார் வந்து பார்த்தேன். அப்போ இங்கே ஒரு சின்ன சாங்கியம் பண்ணுங்கன்னாரு. அது மாதிரி சாங்கியம் பண்ணேன். எந்த பிரச்சனையும் இல்லை. என் பையன் என்கிட்ட என் கண்ட்ரோலில் இருக்கிறான். இப்போ எந்த பிரச்சனையும் நிம்மதியாக இருக்குது. பையனும் வேலைக்கு போகிறான், நானும் ஒய்ஃபும் நிம்மதியாக இருக்கிறோம். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ சென்னை திருவல்லிக்கேணில இருக்கேன். இங்க இருக்கிற சர்மாஜி வித்தியாசமான பரிகார பூஜைகளை செஞ்சு வரவங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு இருக்காரு. சர்மாஜியோட ரூம் முழுக்க ஜாதக குறிப்புகள் நிறைய இருக்கிறத பார்த்தேன். பரிகார பூஜை மட்டும் இல்லாம சர்மாஜி ஜோதிடமும் பார்க்கறதா அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. வித்தியாசமான பரிகாரங்களை செய்துகிட்டு இருக்கிற சர்மாஜி ஜோதிடத்துல வித்தியாசமான முறையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொதுவா ஜோதிடம் பார்க்கறவங்க
ஜாதகத்தை அடிப்படையா வச்சுதான் வரவங்களோட எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுவாங்க, இல்லனா கைரேகையை வச்சு சொல்லுவாங்க. ஆனா இவர் கால் பாதங்களை அடிப்படையா வச்சு பாத ஜோசியம் அப்படின்னு ஒரு புதுவிதமான ஜோசிய முறையை கண்டுபிடிச்சிருக்காரு. வரவங்களோட கால் விரல்களையும் பாதங்களையும் பார்த்தே என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு சில பரிகாரங்களை செய்ய சொல்றாரு சர்மாஜி. ஒரு நேரத்தில் நில்லாமல் எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு அலைஞ்சி திரிஞ்சிக்கிட்டு இருக்கிற உத்தியோகமாக இருக்கும் உங்கள் உத்தியோகம். உண்மைதான். என்ன தொழில் பண்ணுறீங்க? ஐயா நான் முதல்ல இப்போ வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ரியல் எஸ்டேட். சரி சரி. அதான் ரியல் எஸ்டேட்னா அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கணும் இல்லையா? ஆமாம். சரி சரி சரி. ருக்மாங்கதன் என்கிற உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் நிறைய தொல்லைகள், தேவையில்லாத தொல்லைகள், பிரச்சனைகள், உண்மைதான். பண பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சமீபத்தில் உங்கள் வீட்டில் யாருக்காவது சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கணுமே? ஆமாம், நடந்திருக்கு. எங்கள் அண்ணன் நடந்து. சரி சரி. ஆண்களுக்கு பாத ஜோசியம்னா பெண்களுக்கு முக ஜோசியம். பெண்கள் வந்தா அவங்களுடைய முகத்தை பார்த்தே பரிகாரங்களை சொல்றாரு. இவங்களோட பேரு கற்பகம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களுக்கும் இவங்க கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. அப்பதான் சர்மாஜியை பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காங்க. கற்பகத்தோட முகத்தை பார்த்தே சர்மாஜி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான பரிகாரத்தையும் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு 2 குழந்தையா? 2 பையன், ஒரு பையன் இறந்துட்டான், ஒரு பையன். அதான் 2 பையன் 2 குழந்தைங்க இல்லையா? சரியா? சின்ன பையன் இறந்துட்டான். சரி சரி. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்கீங்க, சரியா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணியும் பிரச்சனை தான். பிரச்சனை என்னன்னு கற்பகம் சொல்லாமலே சர்மாஜி கண்டுபிடிச்சு சொன்னது இவங்களுக்கு வியப்பா இருந்திருக்கு. இவரோட பேரு கேசவன். சென்னை ஐஸ் ஹவுஸ்ல இருந்து வராரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி இவரோட குடும்பத்துல தொடர்ந்து சில பிரச்சனைகள் நடக்க தொடங்கியிருக்கு. இவரோட பையன் இவரோட பேச்ச கேட்காம இருந்திருக்காரு. குடும்பத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு முடிவுக்கு வந்த கேசவன் சர்மாஜியை சந்திச்சு சில பரிகாரங்களை செஞ்சிருக்காரு. பரிகார பூஜைகள் செய்த கொஞ்ச நாள்லயே குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகி இருக்கு. அதோட இப்ப கேசவனோட பையன் இவரோட பேச்ச கேட்டு ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்றாரு. உங்க பேரு? கேசவன். எங்கள் வீட்டில் ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஒரு 2 வருஷமாக ரொம்ப சங்கடப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்புறம் இங்கே பாஸ்கர் நான் வந்தேன். ஒருத்தர் சொன்னார், இது மாதிரி சாமிஜியை போய் பாருங்கள். எங்கே இருக்காருன்னா இந்த மாதிரி கணபதி சீட்டில் இருக்காருன்னு. அவர்கிட்ட போய் வந்து அவர் சாமியார் வந்து பார்த்தேன். மேட்டை கேட்டார். மேட்டெல்லாம் சொன்னேன். அப்போ இங்கே ஒரு சின்ன சாங்கியம் பண்ணுங்கன்னாரு. அது மாதிரி சாங்கியம் பண்ணேன். சாங்கியம் பண்ணி இப்போ ஒரு நிம்மதியாக இருக்கேன் குடும்பத்தோடு. எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லை. என் பையன் என்கிட்ட என் கண்ட்ரோலில் இருக்கிறான். இப்போ எந்த பிரச்சனையும் நிம்மதியாக இருக்குது. பையனும் வேலைக்கு போகிறான். நானும் என் ஒய்ஃபும் நிம்மதியாக இருக்கிறோம். சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இப்ப இவரோட குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் நடக்க தொடங்கி இருக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப சர்மாஜியை தேடி வந்திருக்காரு கேசவன். கேசவனுக்கு பரிகார பூஜைகள் செய்ய தயாரானாரு சர்மாஜி. பனை ஓலையால செய்யப்பட்ட பாய கீழே போட்டு குத்து விளக்கு ஏத்தி கேசவனை அதுல படுக்க வச்சாரு சர்மாஜி. சங்கீதாவுக்கு செய்தது போலவே பழங்களை எடுத்து ஒவ்வொரு மூலையிலையும் வச்சாரு. இயற்கை மூலிகைகள் வச்சிருந்த சட்டியால கேசவனை சுட்டுனாரு. இவருக்கு என்ன பிரச்சனைன்னு இதுவரைக்கும் சர்மாஜி கண்டுபிடிச்சு சொல்லல. சர்மாஜி ஒரு தேங்காயை உடைச்சாரு. அது சரியான அளவுல உடையல. திரும்பவும் வேற ஒரு தேங்காயை உடைச்சாரு. அதுவும் சரியா உடையல. உடனே சர்மாஜி கேசவனுக்கு செய்வினை பிரச்சனை இருப்பதால தான் தேங்காய் இப்படி உடைஞ்சிருக்கு, அதனால தான் குடும்பத்துல திரும்பவும் இப்படி பிரச்சனைகள் நடக்க தொடங்கி இருப்பதா சொல்ல தொடங்கினாரு. தேங்காய் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் புரியுதா உங்களுக்கு? இவங்க பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்காக தான் இப்படி உடனே கேசவனோட குடும்பத்துல இருக்கிற செய்வினை பிரச்சனைகள் இந்த பூஜைக்கு அப்புறம் நிச்சயம் சரியாயிடும்னு வாக்கு கொடுத்துட்டு பூஜைகள்ல மும்முரமானாரு. சங்கீதாவுக்கு செஞ்சதை போலவே அங்க இருந்த பழங்களை வெட்டி பலி கொடுத்தாரு சர்மாஜி. இப்படி செய்தா பில்லி சூனியம், செய்வினை தொடர்பான பிரச்சனைகள் சரியாயிடுறதா சொன்னாரு. பூஜைகள் முடிஞ்சதும்
கேசவன் சர்மாஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. நான் இங்க வந்து சர்மாஜிய மீட் பண்ண காரணம், டாக்டர்ஸ் இனிமே காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன ஒருத்தரை இவர் பாட கட்டி வித்தியாசமான பரிகார பூஜை செஞ்சு காப்பாத்தி இருக்காருன்னு சொன்னதுதான். இந்த பரிகார பூஜைய கொஞ்ச நாட்களா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இன்னைக்கு தான் ஃபைனல் பூஜை நடக்கவிருக்கு. பூஜைக்கான நேரம் நெருங்கிட்டதால நாங்க அங்கிருந்து கிளம்பி கடற்கரைக்கு வந்து சேர்ந்தோம். இவரோட பேரு கோபி. இவருக்கு தான் இப்போ ஆயுள நீட்டிக்கும் பரிகார பூஜை நடக்கவிருக்கு. இந்த பூஜையோட பேரு மிருத்யுஞ்சயம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் இனிமே இவரை காப்பாத்த வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு தூக்கிட்டு போக சொல்லியிருக்காங்க. வீட்ல இருந்த கோபிய பார்க்க வந்த நண்பர்கள் சர்மாஜிய பார்க்க சொல்லி கம்பல் பண்ணி இருக்காங்க. அதுக்கு பிறகுதான் கோபி சர்மாஜிய பார்க்க வந்திருக்காரு. தொடக்கத்துல சில பூஜைகளை செய்திருக்காரு. உடனே கோபியோட உடல் நலத்துல முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கு. அப்பதான் கோபி இவரை முழுசா நம்பி இருக்காரு. நமக்கு வந்து சாமிஜி இதெல்லாம் முதல்ல சொல்லலையே, இப்போ இப்படி சொல்கிறாருன்னு கொஞ்சம் ஒரு பதட்டம் இருந்தது. இது வந்து உங்களுடைய உயிரை காப்பாற்றணும்னா இதை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும்னாரு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இப்ப நான் சென்னை திருவல்லிக்கேணியில இருக்கிற சர்மாஜியை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். டாக்டர்ஸால காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன ஒருத்தரை பாட கட்டி இறந்த பிறகு செய்யற சடங்கு முறைகளை செஞ்சு உயிர் பிழைக்க வச்சிருக்காரு சர்மாஜி. இன்னைக்கு நடக்க போற இந்த பூஜை தான் ஃபைனல். இதோட கோபியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சர்மாஜி ஆணித்தரமா நம்புறாரு. ஒரு பக்கம் தென்னை ஓலையால செய்யப்பட்ட பாடை ரெடி ஆயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் சர்மாஜி பூஜைக்கான வேலைகள்ல தீவிரமா இருந்தாரு. கடற்கரை மணல்ல சக்கரம் வரைஞ்சு அதுல சில மந்திரங்களை எழுதினாரு சர்மாஜி. மந்திரங்களை முணுமுணுத்தபடி பூக்களை தூவினாரு. அங்க வைக்கப்பட்டிருந்த பாடைக்கு சில பூஜைகளை செஞ்சாரு. பலி கொடுக்கிறதுக்காக எலுமிச்சம் பழங்களையும் தேங்காயையும் வச்சிருந்தாங்க. கோபி போட்டிருந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லி வெள்ளை வேட்டிய கட்டிக்க கொடுத்தாங்க. தெற்கு பக்கமா தலை வச்சு வடக்கு பக்கமா கால் நீட்டி பாடையில படுக்கும்படி சொன்னாரு. கோபி பாடையில படுத்திருந்தாரு. இறந்த பிறகு என்ன மாதிரியான சடங்குகளை செய்வாங்களோ அதே போல செய்துகிட்டு இருந்தாரு சர்மாஜி. பாடையில படுத்திருந்த கோபிக்கு தேங்காய் உடைச்சும் எலுமிச்சம்பழம் அறுத்தும் சில மந்திரங்களை சொல்லியபடியே பரிகார பூஜை நடந்துகிட்டு இருந்தது. இதுவரைக்கும் இப்படி ஒரு பரிகார பூஜை நடந்ததா நான் எங்கேயும் கேள்விப்படல. இங்கதான் முதல் தடவையா இப்படி ஒரு பூஜைய பாக்குறேன். பாடையில படுத்திருந்த கோபிக்கு பூஜைகள் முடிஞ்ச பிறகு பீச்சில் இருந்த சிலரை கூப்பிட்டு பாடைய தூக்கிட்டு கொஞ்ச தூரம் போகும்படி சொன்னாரு சர்மாஜி. வந்திருந்தவங்க ஆளுக்கு ஒரு பக்கமா பாடைய தோல் மேல வச்சுக்கிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போனாங்க. பாடையில படுத்திருந்த கோபி பிணம் மாதிரியே அமைதியா இருந்தாரு. இத பார்க்க கொஞ்சம் வேடிக்கையா தான் இருந்தது. ஆனா சர்மாஜியும் கோபியும் இந்த பரிகார பூஜைய தீவிரமா நம்புறாங்க. பாடைய தூக்கிட்டு போனவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததும் பாடைய கீழே இறக்கி வைக்க சொன்னாரு. மந்திரங்களை சொல்லி பூஜைகளை செய்ய தொடங்கினாரு சர்மாஜி. நான் அங்க நடந்துகிட்டு இருக்கிறத அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தேன். மந்திரங்களை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருந்த சர்மாஜி ஆகாயத்தை பார்த்து சில பரிவார தேவதைகளிடமும் காளியிடமும் கோபியோட ஆயுள நீட்டிக்கும்படி வேண்டிக்கிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட பூஜை முடிஞ்சிடுச்சு. கோபி படுத்திருந்த பாடையை வெட்டி கடல்ல போட்டாங்க. மூலிகைகள் இருந்த பானைய கடல்ல தூக்கி போட்டாரு. இனி அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல. கோபிய கடல்ல குளிச்சிட்டு வர சொன்னாரு. அவ்வளவுதான், பரிகார பூஜை முடிஞ்சது. பூஜைகள் முடிஞ்ச பிறகு நான் கோபியை சந்திச்சு பேசினேன். சர்மாஜி தொடக்கத்துல இந்த பரிகார பூஜையை பத்தி சொன்னதும் அதிர்ந்து போயிருக்காரு கோபி.
உயிரோட இருக்கும்போதே பாடை கட்டி பூஜை செய்யறத நினைச்சு பார்க்கவே கோபிக்கு சங்கடமா இருந்திருக்கு. அதன் பிறகு சர்மாஜி மேல நம்பிக்கை வந்து இந்த பூஜைக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு கோபி. பாடையில படுத்திருக்கும் போது சர்மாஜி செய்த பூஜைகளோட விளைவை தன்னோட உடம்புல ஃபீல் பண்ணதா சொல்றாரு கோபி. இன்னைக்கு பூஜை பண்ணது வந்து அந்த உங்க பரிகார பூஜை. அந்த பரிகார பூஜை தான் அதை சொன்னார். ஏற்கனவே சாமி இப்படி இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தைரியம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சுவாமி வந்து அன்னைக்கு வெறும் பூஜை தான் பண்ணார். இன்றைக்கி தான் பரிகார பூஜை பண்ணுறேன்னு சொன்னார். எனக்கு வரும்போது கொஞ்சம் ஒரு சின்ன மனிதன் தானே, ஒரு நெருடல் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் தான் தைரியம் சொன்னார். ஒன்றுமே கிடையாது, நீங்கள் தைரியமாக இருங்க, இந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கோடி ஆண்டுகள் வாழ்கிறதுக்கு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பூஜையை ஆரம்பித்தார். பூஜைக்கு முன்னாடி ஒரு சின்ன பயம் இருந்தது, இப்போ எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு. அந்த பூஜை பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா அந்த பாடையெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணாங்க. ஆமாம், அது இறந்ததுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் யாருக்குமே நம்ம இறந்ததுக்கப்புறம் தெரிய போகிறதில்ல. நமக்கு வந்து சாமிஜி இதெல்லாம் முதல்ல சொல்லலையே, இப்போ இப்படி சொல்கிறாருன்னு கொஞ்சம் ஒரு பதட்டம் இருந்தது. ஆனால் அவர் போக போக வந்து அவர் ஒரு குழந்தைக்கு சொல்கிறது மாதிரி அவ்வளோ அறிவுரை சொன்னார். ஒன்றும் இல்லை, இது வந்து உங்களுடைய உயிரை காப்பாற்றணும்னா இதை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும்னாரு. சரி சாமி, நீங்கள் செய்ய அப்படின்னு என்னுடைய மனசு வந்து நான் வந்தேன். இந்த பூஜை முடிஞ்சு இப்போ நான் ரிலீஃபாக இருக்கேன். இனிமேல் எனக்கு எதுவுமே இல்லைங்கிறது மாதிரி என்னுடைய மனசு சொல்லுது, ஆத்மா சொல்லுது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்யறத நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி உயிராபத்து இருக்கிற சமயங்கள்ல பாடகட்டி இப்படி ஒரு வித்தியாசமான பரிகார பூஜை நடந்துகிட்டு இருக்குதுன்னு வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காகத்தான் இங்க நான் வந்திருக்கேன். மத்தபடி எனக்கு இந்த மாதிரி பரிகார பூஜைகளை எல்லாம் நம்பிக்கை கிடையாது. இதே போல வேற ஒரு அமானுஷ்யமான நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை காலை 12:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். அதட்டி உருட்டி மிரட்டும் சங்கிலி கருப்பராயன். ஆணி மீது அமர்ந்து சொல்லும் வினோத அருள்வாக்கு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்ச கரிய சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.